நல்ல நல்ல உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். வேர்ல்டு சினிமாவில் நீ இப்படி தான் சொல்லணும். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்ச்சரை இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் இப்போதைய த்ரில் மேக்கர் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை தான் நம்ம சொல்லணும். அவருடைய டீமான மெர்க்குரி பட டீம் மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். அண்ட் வாழ்த்துக்கள். மெர்க்குரி அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் வைடாக வந்து பரவிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு முதல் காரணம் கார்த்திக் சுப்ராஜ் நீங்கள் தான். அண்ட் வாழ்த்துக்கள். மெர்க்குரி திரைப்படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு யூனிக்கான விஷயம் மெர்க்குரியில் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இது வந்து ஒரு நோ லாங்குவேஜ் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த படத்தில் டயலாகே கிடையாது. ஸோ அதனால் ஒரு சைலண்ட் ஃபில்ம். அது லைக் வந்து ஐ திங்க் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கமல் சார், சங்கீதம் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து பேசும் படம் பண்ணியிருந்தாங்க, புஷ்பக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் அந்த சைலண்ட் எரானே ஒன்று இருந்துச்சு, டயலாகே இல்லாத ஒரு எரா இருந்துச்சு. அது முடிஞ்சு அப்புறம் டாக்கி எரா ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டாக்கி எராவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணி புஷ்பக் ஒன்று பண்ணாங்க. ஸோ எனக்கு அது முன்னாடியே இது மாதிரி ஒரு 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 ஃபில்ம் வித்தவுட் எனி டயலாக்ஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு ஆசைன்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கான கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையலை. அப்புறம் மெர்க்குரி அப்படின்ற இந்த படத்துக்கான அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு தோணுச்சு, இது டயலாக் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான் இந்த ஜர்னி. ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு த்ரில்லர் ஃபில்ம் தான். ஒரு ப்ராப்பர் ஒரு 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 வெரி என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர். அண்ட் இதுக்கு டயலாக் தேவைப்படல அப்படின்ற. ஸோ அதனால் அதை எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா டயலாக் இல்லாமல் படம் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஸ்கிரிப்ட் எழுதி படித்து பார்த்துட்டு ஓகே இதை பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எழுதி முடித்தேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரபுதேவா சார் உள்ளே வந்தார். அவர்கிட்ட என்னன்னா அவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கேமன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ இவங்க எல்லோரும் இந்த பிரபுதேவா சார் தவிர்த்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இவங்க எல்லோரும் பண்ணியிருக்காங்க. சனத், தீபக், அனீஷ், இது போக சஷாங்க் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்துஜா அவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த கலைஞர் டிவியில் நாளை இயக்குனரில் தானே வந்தேன். ஸோ நாளை இயக்குனர் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கும். கடைசியில் மட்டும்தான் ஒரு டைலாக் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு டைலாக் இருக்கும். மற்ற 8 மினிட்ஸ் வந்து ஒரு டைலாக் இல்லாத ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு த்ரில்லர் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் படத்தை வந்து நம்ம டயலாக் இல்லாமல், ஏன்னா இப்போ புஷ்பக் பேசும்போது வந்து ஒரு காமெடி, எனக்கு ஒரு காமெடி கொண்டு எனக்கு வந்து த்ரில்லர் ஒரு த்ரில்லர் ஃபில்ம் வந்து வித்தவுட் டயலாக் பண்ணுற மாதிரி தோன்றுச்சு. ஸோ இதுக்கான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பேரலாக இது அந்த கொடைக்கானல் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு மெர்க்குரி பாய்சனிங் அப்படின்ற நடந்துச்சு. ரீசெண்டாக சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்து அது பல பேர் அஃபெக்ட் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ணி அது இன்னமும் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதுதான் ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயந்தான் இதுக்கான ஸ்டார்ட். பட் ஆனால் அதை வந்து நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற படம் தான். பட் ஆனால் ஒரு முன்னாடி வந்து இது ஒரு த்ரில்லருக்கான எலமெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 காலேஜ் படிக்கிற பசங்களும் அந்த ஊரில் இருக்க இன்னொருத்தருக்கும் ஆனால் நடக்கிற ஒரு ஈவெண்ட். அண்ட் தீபக், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டில் பேசாமலே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது? அதான் பேசாமல் நடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்றனால இன்னொன்று டயலாக் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க நடித்து தான் ஆகணும். நடித்து ஏன்னா யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் டயலாக் இருக்குன்னா நீங்கள் சம்டைம்ஸ் டப்பிங்கில் கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு மீடியக்கரான ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்கள் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்கோப் இல்லை. அதனால் எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஒவ்வொரு எல்லாருமே வந்து தேவர் ரெடி. ஒரு மாதம் ட்ரைனிங் பண்ணி வந்தனால சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சன்னத், உங்களுடைய கேரக்டர் பற்றி. இல்லை டயலாக்ஸ் இல்லை, ஸோ நடித்து தான் ஆகணும். லைக் மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் காட்டணும், பாடி எக்ஸ்பிரஷன் காட்டி தான் ஆகணும். பாடி லாங்குவேஜ் முக்கியம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி, ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. நான் கார்த்தியனை வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு, எப்படி இதை பண்ண போகிறோம் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், ப்ளஸ் டைலாக் இல்லை. ஸோ கார்த்தியனை கிட்டே போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு. பயமாக இருந்தால் ஸ்பாட்டுக்கே வந்துடாத அப்படின்ட்டாரு. ஒரு ஆக்டராக நீ ஒரு ஸ்பாட்டுக்கு நான் சொல்கிறத தவிர நீ ஒன்று கொண்டு வருவ, தட் வில் பி இன்னஃப் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன கொண்டு வருவீங்க நீங்கள் ஸ்பாட்டுக்கு? அதுக்கு அந்த ஒரு சின்ன மேஜிக் ஒரு ஆக்டராக சொல்கிறேன் நான். ஸோ
அதை கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல, அவர் தான் சொல்லணும். மேஜிக்கு முன்னாடி கலைஞர் டிவிக்கு பெரிய நன்றி எங்களுக்கு கார்த்திக் சுப்பராஜை கொடுத்ததுக்கு. ஆமா, அது இதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபிலிம் கார்த்திக் சார் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஜிகர்தண்டா, அப்புறம் இறைவியில் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு நிஜமாகவே சொன்னோம் மேம். எனக்கு அவருடைய டீம் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது அப்படின்னாங்க. நானும் வந்து ரொம்ப பிளாங்காக தான் போனேன். அங்கே போகும்போது இந்த மாதிரி கார்த்திக் ஜி படம் பண்ணுறாரு. நான் நினச்சேன் ஓகே மேபி இங்கே ஏதாவது ஒரு ரோலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு நினச்சி கூட பார்க்கல லீட் ரோலுக்கு தான் அப்படி 4-5-6 பசங்க இருக்காங்க, எதுவும் தெரியல. பட் ஆடிஷன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஆடிஷன்ஸ். கார்த்திக் சாரோடைய அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். அது வந்து கார்த்திக் சார் அவரோட ஸ்மைல் நம்பி நம்ம போகலாம். பட் ஆனால் அதோடைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை வந்து ஒரு ஆக்டர்ஸாட ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன ப்ராசஸ் அது சொல்லுங்க, ஆடியன்ஸ் தெரிஞ்சுப்பாங்களே. கார்த்திக் சாரோட ஆடிஷன் பில்டப் பார்த்தா நான் ஒரு வில்லன் மாதிரி சொல்றேன். இல்ல சார், உங்க ப்ராசஸ் செஞ்சுட்டா அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது அதான் இப்போ இந்த படத்தில் பிரபுதேவா சார் இருக்கார். இஸ் அ நோன் வெல் வேர்ஸ்டு ஆக்டர் அந்த இதில். ஸோ நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே வந்து அவர் தான் அதுதான் அந்த கேரக்டர் சுற்றி நடக்கினாலும் இவங்களுமே வந்து அதான் அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டகனிஸ்ட் மாதிரி, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வில்லன் மாதிரி இந்த படத்தில். ஸோ ஹீரோ வந்து இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோஸ் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ப்ரிட்டி மச் ரொம்ப வெரி நோன் ஆக்டர்ஸ்லாம் போகக்கூடாது. ஏன்னா வந்து அந்த கேரக்டராக பிலீவபுளாக இருக்கணும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது. இவங்க கரெக்ட் இவங்க, ஏன்னா அதனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். இப்போ இவங்களாம் இவர் 2-3 படம் பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இவர் ஹீரோவாக படம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் ஐ ஃபெல்ட் இன்னும் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்போ இவங்க ஆக்டர்ன்றதை மீறி அந்த கேரக்டராக தெரியணுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆல் ஸ்ட்ரகிள் அந்த கொண்டு வரணும்னு தெரிஞ்சு. ஷூட்டிங் போகிறதுக்கு ஏன்னா ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப ஷார்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் தான். எனக்குமே ஸ்கிரிப்ட் முடிச்சு 1 மாதம் ஷூட்டிங் போயிட்டோம். யூஸ்வலாக 2-3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். 1 மாதம் ஷூட்டிங் போயிட்டோம். அந்த 1 மாதமும் ஆனால் இவங்களை செலக்ட் பண்ணதுலேருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் இவங்க வந்து ஆஃபீஸ்லாம் இருப்பாங்க, ஃபுல்லாக ட்ரைனிங் போவோம். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் கூப்பிட்டு ஓகே இந்த சீன் எப்படி பண்ணுறாங்கன்னெலாம் பார்ப்போம். அந்த நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி ரெஜின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர் இருந்தார், அவர் தான். ஸோ எனக்கு ஜாலியாக இருந்துச்சு இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண. இவங்களெலாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, அதான் இப்போ சனத்தில் வந்து கேட்டேன், எனக்கு ஆக்சுவலி புரியல இது எப்படி கொண்டு வந்து பண்ண போகிறேன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வாங்க வந்து பார்த்துக்கலாம். பிரபுதேவா சார் வந்து வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம பேசணும். அவர் வந்து ஒரு பெஸ்ட் கொரியோகிராஃபர், பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டான்சர், இப்படி வந்து அவருடைய படிக்கட்டுகளை வந்து நம்ம எண்ணிட்டே போயிட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன். அவரை வந்து ஒரு வில்லனா இந்த படத்தில் நீங்கள் எப்படி நடிக்க வச்சீங்க? ஏன்னா அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என்னோட கெரியர்லேயே வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், திஸ் இஸ் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாருன்னு சொல்லுங்க. அதான் ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோன்னா யாராவது ஒருத்தர் மைண்டில் வச்சு சும்மா அந்த ஆக்டர் வரப்போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சு எழுதுவோம். பட் ஆனால் இந்த படம் இது ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டர் அவரோடது. யாருமே எனக்கு மைண்டில் இல்லை. அது ஒரு கேரக்டராக வச்சு எழுதி முடிச்சாச்சு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கேஸ்டிங்னு வரும்போது இதுக்கு யார் கேஸ்ட் பண்ணணும் அண்ட் யாராவது செம்ம பெர்ஃபார்மர் ஒன்று வேணும், இன்னொன்று புதுசாகவும் இருக்கணும். லைக் வந்து இந்த கேரக்டர் ஆக்சுவலி என்ன பிரச்சனை, ரெஃபரன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி முன்னாடி பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி யாரை வச்சு பண்ணலான்னு பேசிட்டே இருக்கும்போது தான் நிறையா ஆப்ஷன் யோசிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த நேரத்தில் வந்து டிவிலேயோ எங்கேயோ ஒரு ஆடியோ லான்ச்சில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் பிரபுதேவா சார். பார்த்தோன்னா ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப ஆக்டராகவும் அஃப்கோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர், டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இருக்கும். பட் எனக்கு ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு சாம் இருக்கும், அந்த எனர்ஜி இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஆக்டர் வேறு, நல்ல எமோஷன்ஸ் எதுனாலும் கொண்டு வருவார். ஸோ எனக்கு முன்னாடியே அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா சரி இவர் சூப்பராக இருப்பார், டக்குன்னு ஒரு கொஷினே இல்லை, இவர் செம்மையாக இருப்பார், நான் ஒத்துக்கிட்டா நல்லாயிருக்கும், போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக உடனே அவர் கால் பண்ணி சார் ஒரு ஸ்டோரி இருக்குது சார், ஒரு படம் இதுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. ஓகே வாங்க அப்படின்னாரு. போய் 10 நிமிஷம் தான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இது வந்து ஒரு சைலண்ட் படம், டயலாகே கிடையாதா அப்படின்னாரு. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு ஐடியா இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் சாங் கிடையாது சார், டான்ஸ் கிடையாது. அது அவருக்கு ஆக்சுவலி பிரச்சனையாகவே தெரில. அது அவருக்கு பரவாயில்ல, அதெல்லாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன், நான் அதுதான் நிறையா பண்ணிட்டேன், சாங் டான்ஸ்லாம் பண்ணிட்டேன், பட் இது ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு 10 நிமிஷம் சொன்னதுக்கப்புறமே ஹி வாஸ் ஆன் போர்ட். லைக்
கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அது அவர் சொன்ன வார்த்தை தான், கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் வேறு கதை சொல்லியிருந்தாலும் பண்ணியிருப்பேன். பட் இந்த கதை ஆக்சுவலி ஒரு போனஸாக தான் தெரியுது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன். பட் ஆனால் எப்படி நீங்கள் அது இப்படி பண்ணாரு? இல்லை சார், எனக்கும் நானும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அப்படியே பண்ண போகிறேன்னா சொல்லலை. வாங்க போய் பார்ப்போம் ஏதாவது ஒன்று. நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். அதாவது வந்து எனக்கு வந்து கதை சொல்ல தெரியாது சார்னு நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லி, அப்புறம் வந்து நீங்க பயங்கரமாக சொல்கிறியப்பா, நீ எனக்கே புரிய வச்சிட்டேன்னா நீ எல்லாருக்குமே புரிய வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அவன் எதனால் அப்படி? இல்லை, ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே நரேஷன் வீக். நான் கதை சொல்கிறது வீக். நான் யூஸ்வலாக வந்து என்ன போய் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லுவேன் அது மாதிரி. ஸோ இவர்கிட்ட போனவே அதான் சொன்னேன், சார் எனக்கு பெருசாக கதை சொல்ல வராது. அதுவும் இதில் டயலாக் இப்போ நம்ம சில இடங்கள்லாம் சொல்லும் போது டைலாக்லாம் சொல்லுவோம், இப்படி நீங்கள் பேசுவீங்கலாம் சொல்லும் போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் அதுவும் இல்லை, வெறும் ஈவெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு. ஸோ நான் சொல்ல ஆரம்பித்த போது சொன்னேன், இல்லை சார் எனக்கு அவ்வளோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தேன். ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். பட் ஆனால் சீக்வன்ஸாக சொல்லி முடிச்சேன்னா அவர் நல்லா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு, அப்போ எல்லாருக்கும் புரியும் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் கதையே இருக்கே, நீங்கள் இன்னும் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேவாக சொல்லிட்டீங்க, கன்ஃபார்மாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அண்ட் அவர் ஏன்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா அவரை வந்து நம்ம ட்ரைனிங்லாம் கூப்பிட முடியாது அந்த இதில். ஸோ ஒரு 2 மீட்டிங் தான் அவர்கிட்ட போனேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கு, அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா திரும்ப ஒரு வாட்டி போய் இந்த 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 சார்ட் ஆஃப் ஒரு மேக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரிலாம் ஒரு நாள் பேசினோம். ஓகே கார்த்திக், நான் வந்துடுறேன், ரெடியாகி வந்துடுறேன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட் போகும்போது யூஸ்வலாக ரிஹர்சல் அதான் இவங்களுக்குலாம் ட்ரைனிங் பண்ணுவோம். ப்ளஸ் இவங்க சீன்ஸ்லாம் எடுக்கும்போது ரிஹர்சல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் இப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ணாங்க, நான் என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் பார்ப்பேன். ஸோ அதுமாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ரிஹர்சல் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை ஏன்னா இதுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் உங்களுக்கும் ரெஃபரன்ஸ் இல்லை, எனக்கும் ரெஃபரன்ஸ் இல்லை, நீங்கள் ரோல் பண்ணுங்கள், நான் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக பண்ணுறேன், எனக்கு என்ன இன்ஸ்டிங்க்டில் என்ன தோணுதோ நான் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை உண்மை போகலான்னு சொன்னார். பட் ஆனால் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவர் வந்து ஒரு நம்ம ஒன்று மைண்டில் வச்சுருப்போம்ல, இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி வரும்னு, அதை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்துஜா ஒரு சினிமா, ஒரு பாட்டு, தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ஓஹோன்ற வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். உங்களுடைய ப்ரொடக்ஷனில் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இந்த படமும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த படம் கொடுத்துட்டீங்களா, இல்லை அந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் அப்படி இல்லை. ஆக்சுவலி வேறு ஒரு பொண்ணு தான் அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பேர் என்ன? சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா ஃபிலிமில் நடிச்சிருந்த ஒருத்தங்க தான் அந்த கேரக்டர். அந்த பொண்ணு வந்து இவங்க கூட ட்ரைனிங்லாம் ஒரு மாதம் ட்ரைனிங் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஒரு மாதம் ட்ரைனிங்கில் அவங்களும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. பட் டு சம் சிச்சுவேஷன் லாஸ்ட் மினிட்ல அவங்களால நடிக்க முடியல. ஷி பேக் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அது எப்படின்னா ஷூட்டுக்கு எனக்கு 5 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 5 நாளில் ஷூட்டிங் போகிறோம். பார்த்தா அவங்க வர முடியல, ஏதோ ஒரு சம் இஷ்யூ வித் சம் அதர் ஃபிலிம் வர முடியலன்னு சொன்னால் அவங்க இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அப்போது எனக்கு பிளாக் ஏன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர், எல்லாருக்குமே முக்கியமான கேரக்டர், அந்த பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். யாரா அந்த நேரத்தில் வேணால் ரொம்ப நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்கோம், இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போது நம்ம ஷூட்டிங் போனால் அதுக்கப்புறமேட்டு ட்ரைனிங்லாம் தனியாக கொடுக்க முடியாது. ஸோ யாராவது ஒருத்தர் வி நீட் சம் ஒன் வந்து அப்படியே ஷூட்டிங் போகணும். அண்ட் தே ஹேவ் டு கெட் ரெடி. ஏன்னா இவங்கலாம் தேர் ரெடி ஆஃப்டர் 1 month ட்ரைனிங். அப்போ அவங்களுக்கு ஷி ஹேஸ் டு பேட்ச் அப் வித். அப்போ தான் எனக்கு யார் பண்ணது தெரில. அப்போ தான் ஆக்சுவலி மேரமான் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. மேரமான் ப்ரொடக்ஷன் நாங்கள் ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ரத்னா தான் பண்ண டேரக்டர் தான் அவங்க ஆடிஷன் பண்ணி ஏன்னா அதில் பார்த்துருப்பீங்க மேரமானில் அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான. ஸோ ஆடிஷன் பண்ணி அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. செட்டிலேருந்து அந்த பொண்ணு சூப்பராக நடிக்குதுன்னு. சரி ஓகே இது கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணோம். கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ ஜஸ்ட்டு ஷூட்டு கிளம்பி 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த இந்தியா கூப்பிட்டு சொன்னேன், இது கொஞ்சம் டஃப்பான கேரக்டர், நிறையா எல்லோரும் ட்ரைனிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற டைம் கிடையாது, மேபி ஒரு 2 நாள் 3 நாள் கேன் ட்ரெயின், பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எப்படி மேனேஜ் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருச்சு. பட் ஆனால் ஷி மேனேஜ் அண்ட் ஷி ஆல்சோ கிவன் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக பேசப்படும். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பேசப்படுது அப்படின்னா இதற்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் கண்டிப்பாக சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஏன்னா இவங்களுடைய அந்த நடிப்போட உணர்வை வந்து அழகாக பேசக்கூடிய ஒரு இடம்னா அவரோட மியூசிக் தான். அவரோட மியூசிக் எந்த அளவுக்கு இந்த படத்தில் பேசியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆர்டரில் வரேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் விஷுவல் அப்படின்றது வரும்போதே நாங்கள் இப்போ நீங்கள் டீசர் ட்ரெயிலெலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஸோ விஷுவலி இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த அஃப்கோர்ஸ் திரு சார் வந்தோடனே எனக்கு பாதி சும்மா குறைஞ்சிருச்சு. திரு சார் இருக்கார், சந்தோஷ் நாராயணன் இருக்கார், அண்ட் குணால் தான் சவுண்ட் டிசைன், குணால் அண்ட் விவேக் கிருஷ்ணன் எடிட்டர். ஸோ டெக்னீஷியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணோடனே பாதி கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்துட்றோம்ல வேலையில். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் சவுண்ட் அண்ட் மியூசிக் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சந்தோஷ் நாராயணுக்கு வந்து என்னென்னா யூஸ்வலாக நான் எல்லா படங்களும் அவர் தான்றப்போ முன்னாடிலாம் வந்து சாங் இருக்கும், எல்லா படத்துலையும் கண்டிப்பாக சாங் இருக்கும். ஸோ முதவே நான் ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துருவேன், அப்புறம் சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா ஷூட்டிங் முன்னாடி சாங் வேணும். இந்த படத்தில்
அந்த பிரச்சனை இல்லை, சாங் பண்ணுன்ற பிரச்சனை இல்லைன்னா நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சந்தோஷ், டைலாகே கிடையாது, சைலண்ட் ஃபில்ம் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. பாட்டெலாம் கிடையாதுன்னா சூப்பர் அப்படின்னா நான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நான் கொடுக்கல வேணாம், ஏன்னா நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை கிடையாது, அதனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நான் ரஃப் கட் பண்ணி படத்தை காட்டுறேன், அப்போ நீங்கள் பாருங்கன்னாரு. சூப்பர், நான் அப்போ நான் சொன்னேன் அது அப்படி படம் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஓகேன்னு சொன்னார். ஸோ ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். அது வரைக்கும் அவருக்கு ஆக்சுவலி ஒரு பர்சன் கூட தெரியாது, என்ன கதை எதுவுமே தெரியாது அவருக்கு. ஸோ ரஃப் கட் முடிச்சுட்டு ஒரு என் ஆஃபீஸ்லாம் கூட படம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவர் சொன்னார், தயவுசெய்து வந்துட்டு எனக்கு இந்த 20 நாளில் கொடு, 15 நாளில் மியூசிக் கொடுலாம் சொல்லாதீங்க, என்னை விட்டுருங்க, படத்தை விட்டுருங்க, நான் என் டைம் எடுத்துக்கிறேன், நான் 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த படம் டிசம்பர்லேயே ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த டயத்தில் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு, மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர்கிட்ட இல்லை சந்தோஷ் எனக்கு வேணும் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சாகணும்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலி வந்து அவர் 3 மாதம் 2 மாதம் டைம் கேட்டார். ஆக்சுவலி ஒரு நாளில் பண்ணார், ஃபுல் படத்துக்கு பண்ணி முடித்தார். ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் மியூசிக் அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாளில் பண்ணி முடிச்சார். ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டேஷன் ரெக்கார்ட் பண்ணார், மேசிடோனியாவில் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளில் முடிச்சு அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபெஸ்டிவல் அனுப்புறதுக்காக பண்ணோம், ஒரு ஃபெஸ்டிவல் படம் அனுப்பிச்சோம், அதுக்காக மியூசிக் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிராஃப்டே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து திரும்ப நாங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் ஹீ டுக் சம் டைம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக் அந்த ஏன்னா இது டயலாக் இல்லைன்றனால ஃபுல்லாக வாசிட்டேவும் இருக்க முடியாது, அது அவருக்கும் தெரியும். படம் ஃபுல்லாக மியூசிக் வச்சு நிரப்புறதும் கிடையாது, ஏன்னா அங்கங்கே சைலன்ஸ் இருக்கும், அங்கங்கே வெறும் சவுண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இவரும் குணால் ராஜன் தான் சவுண்ட் டிசைனர். ஸோ அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே இந்த சீனில் வந்து மியூசிக்கே வேணாம், வெறும் சவுண்ட் வச்சுப்போம், இந்த சீனில் வந்து ப்ராப்பராக மியூசிக் இது பண்ணிடலாம். ஸோ பயங்கர அப்போது வந்து ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்க முடியும் அதில். ஏன்னா நம்ம அதுக்காக வந்து இதில் ஒரு ஃபோக் மியூசிக் யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஜானராக யூஸ் பண்ண முடியாது, ஒரு டிப்பிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க தனியாக தெரிய மாட்டாங்க, எல்லாமே கதையை சார்ந்து. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? நிறைய ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய அந்த ஸ்ட்ரிங் செஷன்ஸ் வந்து நிறையா மேசிடோனியா அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ அதை ஒரு லைவ் ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரிங் செஷன் எடுத்து பண்ணனால ரொம்ப ரியலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பயங்கர பெருசாகவும் இருக்குது. லைக் வந்து அதை அந்த சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே எலிவேட் பண்ண விஷயம் அது. உங்களுடைய ஒவ்வொரு படங்களும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆடியன்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிரும். இந்த வாட்டி இவர் எந்த மாதிரியான ஜானரில் கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு படம் கொடுக்க போகிறாரு, யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துடும். அந்த ஒரு டென்ஷன் இப்போ எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறீங்க. அது என்ன மாதிரியான ஒரு நாட் அப்படிங்கிறது நாங்கள் சொன்னால் கூட நாங்கள் சந்தோஷப்படுவோம். அந்த ஒரு மூமெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி நடந்துச்சு? இல்லை கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேன். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்தா, அவரோட படங்கள் பார்த்து தான் எனக்கு ஆக்சுவலி சினிமா மேலே ஒரு ஆசையும் ஒரு ஃபேண்டசி வந்தது காரணமே ரஜினி சாரோட படங்கள் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பீட்சா பண்ணிவிட்டு மதுரையில் இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு சொன்னாங்க ரஜினி சார் படம் பார்க்க போகிறாரு. ஸோ இந்த க்யூப்பில் லோட் பண்ணுவாங்களா, அவங்க வீட்டுக்கு லோட் பண்ணாங்க. அதுவே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ரஜினி சார் படம் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் சொன்னாங்க படம் பார்த்துட்டாரு. ஸோ பார்த்துட்டு அவ்வளோதானா, சரி படம் பார்த்துட்டு விட்டுருப்பார், பேசலாம் மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஃபோன் பண்ணி பீட்சா பற்றி பாராட்டினார். ஸோ எனக்கு லைஃப்பில் அது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட், அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நான் நினச்சேன். அப்புறம் அவரை மீட் பண்ணி 2-3 வாட்டிலாம் பேசணும். ஸோ ஜிகர்தண்டா டைம் பார்த்துட்டு அவர் பேசும்போது தான் ஒரு நாள் நான் பாபிலாம் போய் அவரை மீட் பண்ணியிருந்தோம் ஜிகர்தண்டா பார்த்து. அப்போ தான் சொன்னார் பாபி கேரக்டர் அசால் சேது பார்த்துட்டு அது சூப்பராக பண்ணியிருக்காரு, என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு, பரட்டை கேரக்டர் மாதிரி இருந்துச்சு அது அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன் சார் உங்களை மைண்டில் வச்சு தான் சார் அதெல்லாம் எழுதுனது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ என்கிட்ட கேட்டுருக்கலாமேன்னு விளையாட்டாக சொன்னார். அப்புறம் தென் ஹி வாஸ் சீரியஸ்லி ஆல்சோ கார்த்திக் ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவரே சொல்லிட்டார். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ஏன்னா அது ஒரு பயம், ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் லெஜெண்டு நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நம்ம கதைலாம் சொல்கிறது அளவுக்குலாம் நம்ம ஒர்த்தானே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் அவரே வந்து அவர் தான் என்கரேஜ் பண்ணார். என்கிட்ட நீங்கள் வந்து சொல்லியிருந்தால் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டோரி நான் க்ரியேட் பண்ணி இது நான் ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னது தான் அது. செட் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எப்போ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் எனக்கே பெரிய சர்ப்ரைஸ், திடீர்னு இப்போது ரீசெண்டாக கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. ஸ்டோரி பற்றிலாம் பெருசாக ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக, இப்போ தான் இனிஷியல் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. பட் டெஃபினெட்லி ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஃபில்ம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ண போகிறீங்க, அதுக்கும் எங்களுடைய ஆல் த பெஸ்ட். அண்ட் மெர்க்குரியும் வந்து ஒரு சைலண்ட் மூவியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் ஆடியன்ஸ் மத்தியில் இப்போவே பேசப்படுது. ஸோ படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் பேசப்படும், அதற்கான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஆல்.